வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா OnePlusல 9 இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டெட்டு. சடனாக கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஆஃப் ஆகிடுச்சுன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஹைரண்ட் ஃபோனில் சடனாக வந்து ஆஃப் ஆகுது அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா VPH லைனில் ஷார்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இல்லை அப்படின்னா UFS கம்ப்ளைண்ட்டு CPU இந்த ஓரியண்டலில் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரிசீவ் ஆகிறது பார்த்திங்கன்னா VPH ஷார்ட்டில் தான் இது வந்து அதிகமாக ரிசீவ் ஆகும். இப்போ நான் சார்ஜ் போடுறேன், சார்ஜ் போடும்போது எனக்கு வந்து 1-2 இந்த ரேஞ்சில் தான் எனக்கு வந்து எடுக்குது. இப்போ நான் வந்து பேட்டரியை வந்து மாட்டிட்டு திருப்பி எகைன் வந்து சார்ஜ் போடுறேன். சார்ஜ் போடும்போது உங்களுக்கு எகைன் 1-2-3 இந்த ரேஞ்சில் தான் எனக்கு வந்து எடுக்குது. அப்போ பேட்டரி போடும்போது எந்தவித டிடெக்ஷனும் இந்த இடத்துல வந்து நடக்கலை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் பேட்டரி கனெக்டரை செக் பண்ணுறேன். இதில் வந்து 8 வோல்ட் பேட்டரி, அதனால் 8 வோல்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு கொடுக்குறப்ப எனக்கு வந்து சம் லீக்கேஜஸ் இந்த பேட்டரி கனெக்டரில், அதாவது VBAT லைனில் எனக்கு இருக்குது. VBAT லைனில் லீக்கேஜ் இருக்குன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட்டு வந்து VPH லைனு தான். நான் வந்து இப்போ மல்டிமீட்டர் வந்து டயோட் மோடில் போட்டுட்டு பவர் ஐசியை சுற்றி உள்ள கெப்பாசிட்டர்ஸ் மேக்ஸிமம் VPH கெப்பாசிட்டராக இருக்கும். நான் அந்த கெப்பாசிட்டரில் வந்து டயோடு வேல்யூ வந்து செக் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணும்போது முதல்ல கோல்டு டெஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணணும். அதாவது சப்ளை கொடுக்காம அதிலே இஷ்யூ ஃபைண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கோல்டு டெஸ்ட் முடிச்சுட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலனா அடுத்து ஹாட் டெஸ்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கெப்பாசிட்டர் 0-0 வருது டயோட் வேல்யூ. இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா 0-0 இருக்குது. இந்த VPH கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா பவர் ஐசியை சுற்றி எத்தனை பக் காயில்ஸ் இருக்கோ அத்தனை காயிலுக்கும் சப்ளை கொடுக்குறது VPH உள்ளே வரும். அதனால் சுற்றி இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா VPH கெப்பாசிட்டர் நிறையா இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தொட்ட கெப்பாசிட்டர்ஸை நான் வந்து பிட் மேப்பில் வந்து கிளிக் பண்ணால் இந்த லைன் வந்து எங்கெல்லாம் போகுது அப்படின்னு உங்களுக்கு வந்து ரூட் மேப் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு போர்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ட்ராவல் ஆகுது. இப்போ இவ்வளோ இடத்துல எங்கே ஷார்ட் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனு டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன்னா வாட்டர் டேமேஜ் ஃபோன்ஸில் இந்த போயிருக்க லைனில் எந்த இடத்துல தண்ணி பட்டிருந்தாலும் ஷார்ட் ஆகியிருந்தாலும் உங்களோட ஃபோன் வந்து டெட் ஆகிடும். அப்போ நம்ம வந்து எக்ஸாக்டாக எந்த இடம், ஏன்னா இருக்கிற மொத்த ஷீல்டையும் நம்ம வந்து கலட்ட முடியாது. எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஷார்ட் ஆகிருக்குன்னு ஓரளவு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் உள்ள ஷீல்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் வந்து ஒர்க் பண்ணலாம். இதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் கேமராங்கிறது வேணும். தெர்மல் கேமரா இருந்துச்சுன்னா இந்த ஃபால்ட்டை வந்து அட்டன் பண்ணுறது கொஞ்சம் வந்து ஈஸி. சில ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா வார்ம் வந்து நம்ம நார்மலாக தொட்டு பார்க்குற லெவலுக்கு நம்ம எடுக்கும். அதை வச்சு நீங்கள் ஃபைன் பண்ணலாம். இப்போ வந்து நான் தெர்மல் கேமராவில் வந்து வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணும்போது எனக்கு டாப் ஏரியாவில் வந்து ஒரு ஹீட்டு. இப்போ நான் வந்து VPH இன்ஜெக்ட் பண்ணுறேன், நேராக பவர் ஐசியோ சார்ஜிங் ஐசியோ ஹீட் ஆனால் எனக்கு ஓகே. ஆனால் எனக்கு வந்து டாப் ஏரியாவில் எனக்கு வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது. அப்படிங்கும்போது எனக்கு அந்த ஏரியாவில் பார்க்கும்போது இந்த ஷீல்டுக்கு மேலே எனக்கு ஒரு டவுட்டு, ஏன்னா இந்த ஷீல்டுக்குள்ளே ஏதாவது வாட்டர் டேமேஜ் இருக்குமா அப்படின்னு. அதனால் என்ன பண்ணுறேன், முதல்ல இந்த ஷீல்டை மட்டும் நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி செக் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு சென்சார்ஸோட லைன் தான். இதில் VPH இன்புட்டாக உள்ளே வருது. இல்லை அப்படின்னா இதோட பேக் சைடில் கூட இந்த இஷ்யூ இருக்கலாம். பேக் சைடில் உங்களோட நெட்வொர்க் ஓரியண்டல் லைன்ஸு இருக்குது, அங்கே கூட உங்களுக்கு இந்த ஷார்ட் இருக்கலாம். நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா இந்த குட்டி ஷீல்டை வந்து ரிமூவ் பண்ணி ஏதாவது வாட்டர் டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தெர்மல் கேமரா இருந்துச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டைரெக்டாகவே ஷார்ட் எங்கே இருக்குங்கிறத டைரெக்டாகவே வந்து உங்களால் வந்து ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அதுக்கு பிறகு ரொசின் பேஸ்ட்டும் அந்த மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் வந்து எக்ஸாக்டாக அந்த இடத்துல உள்ள ஷீல்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தெர்மல் கேமராங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம். தெர்மல் கேமராவில் உங்களுக்கு விஷுவலாகவும் பார்க்க தெரியணும். வோல்டேஜை எங்கே இன்ஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும். வோல்டேஜை எங்கே இன்ஜெக்ட் பண்ணுன்னு தெரியாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத இடங்களில் வோல்டேஜை நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு டேமேஜ் வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு காம்பனண்ட் மிஸ் ஆகிடுச்சு, ஒரு காம்பனண்ட் உடஞ்சிருக்கு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு எந்த வாட்டர் டேமேஜும் இல்லை. எனக்கு வாட்டர் டேமேஜுக்கு தான் நான் மெயினாக பார்த்தது.
அதுமாரி கெப்பாசிட்டர்ஸ்லையும் பார்த்திங்கன்னா எனக்கு எந்தவித சைனேஜும் தெரில. சில ஷார்ட்டான கெப்பாசிட்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் வந்து ஒரு டீகலரேஷன் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஷீல்டை பிரிச்சுட்டோம், இருந்தாலும் நம்ம தெர்மல் கேமரா வச்சுட்டு நம்ம வந்து கொடுத்து பார்ப்போம். இதுக்கு வந்து நான் என்னென்னா விபிஹெச்சோட லைனில் ஒரே ஒரு ஜம்பர் அடிச்சுக்கிறேன். ஜம்பர் அடிச்சுட்டு நான் அதில் வழியாக இன்ஜெக்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து விபிஹெச்சில் இன்ஜெக்ட் பண்ணிட்டு நான் பேக் சைடும் திருப்புற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் எனக்கு இது மாதிரி ஜம்பர் அடித்து லைன் இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து பின்னாடி திருப்பி பார்க்குறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த லைனில் நான் எவ்வளோ வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா 3.7லேருந்து 4.2 இந்த வோல்டேஜ். நான் பேட்டரி கனெக்டில் 8 வோல்ட் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் நீங்கள் பேட்டரி கனெக்டில் 8 வோல்ட்டு வந்து கொடுக்கக்கூடாது. அது பேட்டரிக்கு வர்ற வோல்டேஜ் தான் 8 வோல்ட்டே தவிர விபிஹெச்சுக்கு நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய 3.7லேருந்து 4.2 வோல்ட்டு தான். நம்ம தெர்மல் கேமராவில் திரும்பவும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வோல்டேஜ், ஏன்னா முன்னாடி வந்து ஷீல்டு இருந்துச்சு, அதனால் நம்ம கம்ப்ளீட்டாக தெரியாமல் வந்திருக்கலாம். இப்போ வந்து ஷீல்டு இல்லை, அதனால் கரெக்டாக நம்ம வந்து டார்கெட் பண்ணுறது பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த ஷீல்டோட ஏரியாவை மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். இப்போ வோல்டேஜை வந்து நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன். வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணும்போது இப்போ வந்து எனக்கு வந்து ஏதாவது ஷீல்டுக்குள்ளே பர்டிகுலர் காம்பனண்ட் ஏதாவது மெல்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஷோ பண்ணும். இப்போ நான் வோல்டேஜை கொடுத்தேன் அப்படின்னா நான் அடிச்சிருக்க அந்த கம்பியே பார்த்திங்க அப்படின்னா மெல்ட் ஆகுது. நம்ம விபிஹெச் கொடுக்குறது பார்த்திங்கன்னா நான் வந்து மெலிசாக ஒரு சின்ன ஜம்பர் கம்பிலே கொடுத்துட்டேன். அந்தமாரி நீங்கள் மெலிசான கம்பியில் வந்து கொஞ்சம் ஹை கரண்ட் கொடுக்கும்போது அந்த கம்பியே கொஞ்சம் நேரத்தில் மெல்ட் ஆகிடும். தெர்மல் கேமரா என்னென்னா அதை ஷோ பண்ணும். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் திக்கான கம்பியை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட்டுனால அந்த கம்பி வந்து ஹீட் ஆகாது. பர்டிகுலராக ஏதாவது காம்பவுண்ட் ஏரியா வந்து ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டாப் ஏரியாவில் மறுபடியும் மைல்டாக வந்து ஹீட் ஆகிறது தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து நான் பார்த்த அந்த நம்ம ரிமூவ் பண்ண ஷீல்டுக்குள்ளே அந்த ஷாட் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை. இப்போ வந்து ஹீட் வந்து எனக்கு மேலே ஆகுது, ஆனாலும் வந்து எனக்கு கரெக்டான இதில் வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த ஷீல்டுக்குள்ளே எனக்கு வந்து ஷால்ட்டு இல்லை. அப்படிங்கும்போது நான் லைனில் நான் பார்க்கும்போது வெளியில் மட்டும் ஒரே ஒரு கெப்பாசிட்டர்ஸ். இது வந்து நான் ரொசின் போட்டு செக் பண்ணியிருக்கலாம். நான் இதில் வந்து க்ளூ போட்டு மேலே கவர் பண்ணியிருந்தேன்னா நான் ரொசினை போடலை. இந்த ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் தான் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் நம்ம வந்து விஷுவலாக பார்க்கும்போது கூட கொஞ்சம் டீகலர் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஷார்ட் போகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட பேக் சைடில் உள்ள ஏரியாவையும் நம்ம வந்து செக் பண்ணலாம். அதனால் முதல்ல இந்த கெப்பாசிட்டர்ஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா இது நம்ம பார்க்கும்போது விஷுவலாகவே இது வந்து ஒரு டீகலர் ஆன மாதிரி தெரியுது. அதனால் இந்த சிங்கிள் கெப்பாசிட்டர் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த மாதிரி விபிஹெச் ஷார்ட்டுங்கிறது உங்களுக்கு போர்டில் எங்கே வேணாலும் இருக்கும். நம்ம வந்து 1 by 1 தான் வந்து செக் பண்ண முடியும். ஆனால் வந்து விபிஹெச் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ரேட்டுங்கிறது ரொம்ப அதிகம். மேக்ஸிமம் விபிஹெச் ஷார்ட் வந்துச்சுன்னா உங்களால் வந்து ஓரளவு ரெடி பண்ணிட முடியும். இப்போ இந்த ஒரு கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா இந்த 2 கெப்பாசிட்டரில் இந்த மேலே உள்ள கெப்பாசிட்டர் தான். இது வந்து இதில் உங்களுக்கு ஃபுல் ஜூமில் வந்து பார்த்தா கொஞ்சம் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லாங்லேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு தெரில. இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கெப்பாசிட்டர்னால் நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து விபிஹெச் இன்ஜெக்ட் பண்ணிட்டு அந்த கெப்பாசிட்டர் மேலே கையை வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த கெப்பாசிட்டரில் ஒரு வார்ம் இருக்கிறதையும் என்னால் வந்து ஃபைன் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த கெப்பாசிட்டர் மட்டும் நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக க்ளூ கவர் பண்ண ஒரு ஏரியா. இந்த ஏரியாவுக்குள்ளே வாட்டர் டேமேஜோ ஏதோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கெப்பாசிட்டிக்கு இல்லை. ஆனால் இந்த லைன் வந்து நமக்கு ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. இப்போ நான் ரிமூவ் பண்ண பிறகு எனக்கு டயோடு வேல்யூ இந்த இடத்துல எனக்கு வந்துருச்சு அப்படின்னா எனக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி தான் ஷார்ட்டு.
எனக்கு வந்து விபிஎஸ் ஷார்ட்டை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து எனக்கு 00 வந்தது, இப்போ 281 வருது, இதுலேயும் 281 வருது. அப்படியே நம்ம ஃபார்வர்ட் பேஸில் செக் பண்ணுறப்ப 1300 வருது. அப்போ எனக்கு ஷார்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் சிப் லெவல் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஹையர் அண்ட் போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விபிஎஸ் ஷார்ட்டு நிறையா ரிப்பீட்டடாக வரும். நம்ம சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிப் லெவல் வீடியோ வந்து தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா கண்டென்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புதுசாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை தாம்பரத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் பார்ட் டைம் ரெண்டுலேயும் வந்து கோர்ஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ரூம் அவைலபிலிட்டியும் இருக்குது. நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தால் கூட நீங்கள் வந்து தங்கி படிக்கலாம். கோர்ஸ் டியூரேஷன் வந்து ஃபுல் டே வந்தீங்க அப்படின்னா 1 மந்த்து ப்ளஸ்ஸு நீங்கள் முடித்த பிறகு எகைன் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு எகைன் ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது, ஒரு அப்டேட்டர் தேவைப்படுது அப்படின்னா எல்லா பேட்சுக்கும் நடுவில் ஒரு 1 வீக் வந்து நம்ம வந்து கேப் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி எகைன் வந்து நீங்கள் இந்த ட்ரைனிங்கை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.